அடிபட்டு கொடுத்துன்னா பரவாயில்ல, ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஸ்ரீஹரிக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் குழந்தை 5 வயது பாலகன் பிரகலாதன். அதனால அந்த மாதிரியான மகாவிஸ்வாசம் என்னிடத்துல இல்லையே. நஜாத்மவேதி ந பக்திமான் த்வச்சரணாரவிந்தே, என்னிடத்துல ஒண்ணுமில்லை. அகிஞ்சனா அனன்யகதி சரண்யா त्वत्पाद मूलम शरणं प्रपद्ये शरणं प्रपद्ये शरणं प्रपद्ये त्वत्पाद मूलम शरणं प्रपद्ये சொன்னார் இல்லையா? அப்படி போய் பெருமாள்கிட்ட போகணுமா. அதனால இங்க துவாரபாலகால முன்னிட்டு போகணுங்கிறதுக்காக ஆண்டாள் எல்லா கோட்டியரோட கூட துவாரபாலக இடத்துல போராளம். நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. சரி, நாயகன் யாருன்னு தெரிஞ்சுட்டோம். பெருமாள் தான் நாயகன். நாயகனாய் நின்று நந்தகோபன், நந்தகோபனுக்கு நாயகத்துவம் கொடுக்கிறார். அதே மாதிரி வாயில் காப்பானுக்கு நாயகத்துவம் கொடுக்கிறார். எதனாலன்னா, நாயகனாய் நின்று நந்தகோபனுக்கு எப்படி நாயகத்துவம் முதல்ல பார்ப்போம். ஏன் நமக்கு ஒரு வரி மேல இருக்கிறவனுக்கு ஒரு ரத்தினம் கொடுக்குறான் ஒருத்தம். இந்த ரத்தினத்தை வச்சு நீ பழச்சுக்கோப்பா, கஷ்டப்படுறேன்னு. அந்த ரத்தினத்தை வாங்கினவன் அதை வச்சு சம்பாதிச்சுட்டு எப்படி க்ஷேமமா சௌகரியமா இருந்தாலும் அந்த ரத்தினத்தை கொடுத்தவனை எப்படி மறக்காம இருப்பானோ, திருப்பி திருப்பி நினைப்பானோ, அவன் தான் நீ கொடுத்து உபகாரம் பண்ணினா உபகரிச்சா இன்னைக்கு நான் சௌரியமா இருக்கேன்னு நினைச்சுப்பானோ. அதே மாதிரி நமக்கு கோபால ரத்தினத்தை கொடுத்தது யாரு? நந்தகோபன் தானே. அதனால அந்த நாயகனை கொடுத்தவன் அவனுடைய தகப்பனாரும் ஒரு நாயகன். அதனால நாயகனையே நமக்கு கொடுத்தானே, அதனால அவனுக்கு நாயகத்துவம், அப்பாவுக்கும் நாயகத்துவமா. அதனால நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய மற்றொரு அர்த்தம், நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. கோ பிளஸ் இல்லு. நந்தகோபனுடைய கோன்னா செல்வம்னு அர்த்தம். நந்தகோபனுக்கு செல்வம் எது? கிருஷ்ணன் தானே. அழியா செல்வம் எது? பகவான் தான் அழியாத ஐஸ்வர்யம். மிச்ச எல்லா ஐஸ்வர்யமும் அழிஞ்சு போயிடும். அதனால நந்தகோபனுடையதான கோ அவன் அழியாத செல்வம் கிருஷ்ணன். இல் அவன் இருக்கும் இடம் எது? நந்தகோபனுடையதான திருமாளிகை. அந்த திருமாளிகையில கோயில். அப்ப திருமாளிகைன்னு தானே சொல்லணும். ஏன் கோயில்னு சொல்றான்னா, கிருஷ்ணன் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி திருமாளிகையா இருந்தது. கண்ணன் அவதரிச்சிட்ட பிறகு கோயில் ஆயிடுத்தாரு. அதனால கோயில்னா நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அந்த கோயில் காப்பன வாசலத்திட்ட கேட்கிறா ஆண்டாள் கோட்டை அத்தனை பேரும் போய் எங்களை உள்ள விடுங்கோ, நாங்கள் கிருஷ்ணனை பார்க்கணும், அதனால கோயில் இந்த கதவை திறந்து விடணும், அனுமதி கொடுங்கோன்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், இல்லைனா எங்க எஜமானர் ராஜா யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காப்பா. என்னப்பா அந்த மாதிரி சொல்கிற? நாங்கள்லாம் ஏற்கனவே நாங்கள் கிருஷ்ணனிடத்துல வரோன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறா. இல்லை நாங்கள் கிருஷ்ணனுக்கு இப்போ கட்டுக்காவலா நாங்கள் நிற்கிறோம் இங்கே அப்படின்னு துவாரபாலகால் சொன்னாலும். உடனே அந்த பெண்கள்லாம் கேட்குறா, ஆயர்பாடி பெண்கள்லாம், கண்ணனுக்கு எதுக்கு கட்டுக்காவல்? ராமனுக்கு தானே கட்டுக்காவல் வேணும். உடனே அந்த துவாரபாலகால் சொல்கிறா, என்ன சொன்னீர்கள்? ராமனுக்கு தான் கட்டுக்காவலா? ராமனுக்கு முதல்ல கட்டுக்காவல் அவசியமே இல்லை, கண்ணனுக்கு தான் கட்டுக்காவல் வேணும்னா. இதை ரொம்ப நல்லா அனுபவிக்கிறான். ஏன்னா ராமன் அவதரித்த யுகமோ திரேதாயுகத்துக்கு தோல் தீண்டியான திரேதாயுகம். பிதாவான தசரதனோ ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான் என்று 10 திக்கிலும் ரதத்தை செலுத்தும் மகாவீரனான தசரதன். ஆச்சாரியரோ மந்திரவித்தான வசிஷ்டர். பார்ஸ்வத்திலே சத்ருக்கள் இல்லை. ஆகையால் ராமனுக்கு காவல் எதற்கு கேட்கிறாராம். ராமனுக்கு காவல் எதுக்கு? ராமனுக்கு காவல் வேணும் அப்படின்னு சொல்றீங்களே, ராமனுக்கு காவல் எதுக்கு? ஏன்னா கிரேதாயுகத்துக்கு தோல் தீண்டியான திரேதாயுகம். திரேதாயுகத்துக்கு ராமபிரானுடைய அவதாரம். கிரேதாயுகத்துக்கு தோல் தீண்டின்னா